அதோட விட்டாங்கன்னா இங்கிட்டு பார்த்தோம்னா பத்திரிக்கை விளம்பரம். இப்போ இது கூட பத்திரிக்கை என்பது குறிப்பிட்ட ஆட்கள்கிட்ட தான் கொடுப்பாங்க. ஆனால் நியூஸ் பேப்பரோட விளம்பரம் என்பது எல்லா இடத்துலையும் போகும். அதில் டோட்டலாகவே எங்கள் பேரை எடுத்துட்டாங்க. அதனால் எனக்கு கவலை இல்லை. சரி பேரை எடுத்துட்டீங்களா, ஒன்றும் பேர் சரி பேரை நாங்கள் நல்லா பதிப்போம் வருங்காலங்களில் அப்படின்றதுக்கான கருத்து தான். அந்த அது வரிசையாக அமைச்சர்களுடைய பேர் வருது, அது ஒரு புரோட்டோகால்னு நீங்கள் பார்க்கலையா? நல்லா போட்டுங்க புரோட்டோக்காலில். நாங்கள் என்ன புரோட்டோக்காலில் போடக்கூடாதுன்னு சொல்கிறோம். அப்புறம் ஏன் அதில் போட்டீங்க? அதில் அப்போ போடாமல் இருந்திருக்கணும்ல, அங்கே போட்டீங்களே. அப்போ அதை எடுத்து அப்படியே இங்கே பிரிண்ட் போட்டு போட வேண்டியதானே. அப்போ ஏதோ ஒரு பிரச்சனையில் விட்டுட்டீங்க. என்ன பிரச்சனை இருக்குன்னு அதே ஏதோ பிரச்சனை. இப்போ ஏன் ஊரில் சேரி தனியாக வச்சுருக்குறாங்க? அதை போய் கேட்டோம்னா பதில் சொல்லுவாங்களா? பதில் சொல்ல மாட்டேன். அது கிழக்கு பக்கமாக தான் வச்சுருப்பாங்க. நீ பார்த்தீங்களா? நீ கண்ணை மூடி அப்படியே சிந்தனை பண்ணுங்கள். இந்தியாவில் இருக்கிற பழமையான சேரிகள் பூரா எங்கிட்டா இருக்குன்னா கிழக்கு பக்கமாக தான் இருக்கும். அப்போ எவ்வளோ திட்டமிட்டு வைக்கிறாங்க பாருங்கள். ஏன் கிழக்கு பக்கம் வச்சாங்கன்னா காற்று என்றைக்குமே கிழக்கை நோக்கி தான் வீசுன்றது சயின்ஸு. கிழக்கு பக்கத்துலேருந்து காற்று மற்ற பக்கத்து வராது. அப்போ அவன் மூச்சு வாங்கி விடுறான் பாருங்க அந்த காற்று, அது கூட நமக்கு வந்துடக்கூடாதுன்றத திட்டமிட்டு சங்கிப்பையில் அந்த காலத்தில் வச்சுருக்கிறாங்க. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை.